மாடல் 9 எழுதிக்கோங்க. லாஸ்ட் மாடல். சரி, இது எப்படின்னா மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனை மாற்றி செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணால் டைம் பெருசாக போகும். இது எப்படி சால்வ் பண்ணலாமா? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே எப்படி இருக்குது? 999 இருக்குது. இந்த இதில் பேஸில் 3 999 இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா இதை -1 பண்ணணும், இதை +1 பண்ணணும். பண்ணிவிட்டு ஆன்சரில் நின்னா போதும். 998 +1 பண்ணால் 996. அவ்வளோதான் ஆன்சர். இதை நீங்கள் நார்மலாக செஞ்சு பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் சேமாக வரும். ஃப்ராக்ஷனாக மாற்றி 999 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சேம் ஆன்சர் தான் வரும். இது எப்போ செய்யணும்? 3மே சேமாக இருக்கும்போது. ஓகேவா? இதே மாதிரி ஒரு மாடல் சொல்கிறேன். இப்படி இருந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இங்கேயே பாருங்க, எல்லாத்துலேயுமே எத்தனை இருக்குது? 4 நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது -1 பண்ணலாம், இது +1 பண்ணணும். ஆனால் இதில் ஒரு டவுட் வரும். என்னன்னா இது 500 இருக்கு. ஓகேங்களா? வேறு நம்பராக இருக்குது, ஆனால் 3 நம்பராக இருக்குது. அப்போ உங்களுக்கு டவுட் வரும். இதே என்ன பண்ணலான்னா 998 போட்டாச்சு. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே போடுறதுக்கு முன்னாடி 4 நம்பராக இருக்கணும், 3 நம்பராக இருக்குது. அதனால என்ன பண்ணுறேன்னா 0 போட்டுட்டு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஓகேண்ணா. நம்ம என்னன்னா 4 நம்பராக தான் நம்ம கொடுக்கணும். அதனால என்ன பண்ணுறேன்னா முன்னாடி 0 ஆட் பண்ணி போட்டுக்கிறேன். அவ்வளோ சேம் மெத்தட் தான், மற்றபடி வேறு எதுவும் புதுசாக பண்ணுங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதே இது சார் இப்படி மாற்றி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி. இது லாஸ்ட் மாடல். ஆனால் இதெல்லாம் கேட்டதில்லை. இந்த ஒரு சம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து இந்த மாடல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாடலில் மட்டும்தான் கொஸ்டினே கேட்டிருக்கு. இந்த மாடலும் கேட்டதில்லை, இந்த மாடலும் கேட்டதில்லை. ஆனால் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர் இருக்குது. இங்கேயும் 3 நம்பர் இருக்குது. இந்த மாதிரி 3 நம்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே 2 நம்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த 99 ஃபஸ்ட் எழுதிக்கு. ஓகே, இந்த 3 9க்கு பதிலாக என்ன போட்டுக்கோங்கன்னா 3 0 ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, 3 0 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது? இந்த 99 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 4 கம்மியாக இருக்குது. இப்போ நான் 4ஆல் மைனஸ் பண்ணி அவ்வளோதான் ஆன்சர். மைனஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட்லாம் சொல்கிறேன். இங்கே 2 டிஜிட்டாக இருக்குது, இங்கே 3 டிஜிட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 டிஜிட் அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணணும்னா 3 9 இருக்குன்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கணும்? 3 0 ஆட் பண்ணி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா இதுலேருந்து இதுக்கு எவ்வளோ மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 4. ஓகேவா? அப்போ அந்த 4 என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிடுங்க. ஒன்று என்னால் செக் பண்ணி பார்த்து மொபைல் அடிச்சு check பண்ணி. இது என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணி அதை எடுத்து மல்டிப்ளை. சரி, அடுத்த மாடல் போய்க்கலாமா? சரி, அந்த மாடல் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிடணும். இது நம்மளுக்கு இந்த ஒரு சம் மட்டும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். இதை சால்வ் பண்ணியிருக்கேன். அது இந்த மாதிரி கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணு? இது எப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணலாம்னா 1 எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 3 - 1 எத்தனை?
2. அப்போ 2/3 இதான ஃபர்ஸ்ட் இதுக்கு வரும். அடுத்தது செகண்ட் நம்பரை பார்த்தோன்னா 4 - 1 3/4. இப்போ எல்லாமே அப்படியே தான் போக போகுது. எது வரைக்கும் போகும்? 100 - 1 எத்தனை? 99/100. அப்போ எப்படிப்பா இருக்கும்? இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும், இந்த 4ம் இந்த 4யும் கேன்சல் ஆகிடும். இப்படியே கேன்சல் பண்ணிட்டே வரும். அப்போ எது வரைக்கும் போகும்? இங்கே இருக்கிற 99 வரைக்கும் கேன்சல் ஆகும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 100. இப்போ அடிச்சா என்ன ஆகும்? 1/50. இது வந்து 1 மைனஸில் 1/3 கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு சம் வந்து 1/2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படி வந்தாலும் சேம் மெத்தட் தான், அது எதுவும் மாற்ற மாட்டேன். மாடல் மட்டும் வேரி ஆகும். அது 50 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, இதை சம் 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னது? 1/2. இந்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? m டிவைடட் பை m+1 1/m+1 ப்ளஸ் 1/m² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தால் என்ன பண்ணலான்னா, கீழே ஃபுல்லாக ஈக்குவலாக இருக்கப்பா, ஈக்குவலாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவல் பண்ணணும். இது என்ன பண்ணலாம்? இது என்னது? m² - 1² மாற்றிக்கலாமா? அப்போ m² - 1² எப்படி போட்டுக்கலாம்? m+1 m-1. அப்போ ஆல்ரெடி மற்றதுலாம் என்ன இருக்குது? m+1 இருக்குது. இங்கெல்லாம் என்ன இருக்குது? m+1 இருக்குது. என்ன இல்லை இந்த இடத்துல இருக்க வேண்டியது? m-1 மட்டும் இல்லை. அப்போ எல்லாத்துலையும் என்ன பண்ணுறோம்? m-1 மல்டிப்ளை பண்ண போகிறோம். சொல்கிறது புரிஞ்சுங்களா? எது அதிகமானதோ அதானே எடுத்து செய்வோம். இப்போ எக்ஸாம்பிள் 2 3 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6ங்கிற நம்பரை வச்சு தானே இங்கே எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்திருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். இங்கே என்னன்னா m+1 மட்டும்தான் இருக்குது. என்ன இல்லை? m-1 இல்லை. அதனால என்ன பண்ணுறோன்னா, மற்ற எல்லாத்துலேயும் m-1 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், m-1 ப்ளஸ் 1 இன்ட்டு m-1. அந்த +1 மட்டும் அப்படியே வரும். கீழே இது அப்படியே எடுத்து வைக்கணும். m+1 m-. இப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன ஆகும்? m² - m. அடுத்தது ப்ளஸ் m-1. அடுத்தது +1 m+1 m-1. இப்போ இங்கே பாருங்க, -m +m கேன்சல் ஆயிடுச்சு, -1 +1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? m² டிவைடட் பை m+1 m-1. இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா ஆப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்குவோம். m² - 1. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை இன்னொரு தடவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். m² -1 சரி. இன்னும் ஒரு 5 சம் தான் இருக்குது. முடிஞ்சுன்னா சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்க்க. சிம்பிளிஃபிகேஷன் புரிஞ்சா? எத்தனை டாப்பிக்கை டெஸ்ட் வைக்கலாம்?
இந்த வாரம் எழுதுறீங்களா இல்லை அடுத்த வாரம் எழுதுறீங்களா? சரி, அடுத்த வாரமே எழுதுங்க. அப்போதான் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை எழுதுன மாதிரி இருக்கும். சாட்டர்டே டெஸ்ட் வச்சுக்கலாம். இந்த வாரம் வேண்டாம், நெக்ஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே டெஸ்ட். எத்தனை டாபிக் முடிக்கிறோமோ அது வரைக்கும் டெஸ்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 3 டாபிக் வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். சரி, இது பாருங்க, இது வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தட். 240 + 240 = என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா நான் கொடுக்கல, இதை தெரிஞ்சு வச்சு. 2m 2 m இருக்குன்னா அது என்ன பண்ணிக்கலாம்னா 2 × 2m மாற்றிட்டு. ஓகே, இது ஒரு ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. அதாவது 2 பவரில் m இருக்குது. அதாவது m மீன்ஸ் இங்கே இருக்கிற பவரில் உள்ள வேல்யூ. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், 2 × 2m போட்டுக்கு. ஓகேவா? அப்படி யூஸ் பண்ணால் இப்போ 2 × 240. அப்போ இங்கே என்ன பவர் வரும்? இது 1 இருக்குது, இது 40 இருக்குது. அப்போ எப்படி பண்ணிக்கலாம், 2/41. புரிஞ்சா? 1 + 40 என்னது? 41. ஏன்னா இது எப்படி இருக்குது, மல்டிப்ளேயில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி எழுதிக்கலாம். சரி, இதை எப்படி கொடுத்துட்டேன்னா இதில் ஏ சரி. அது என்னோட யூஸ் பண்ணியிருப்பேன் நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அது என்னோட யூஸ் பண்ணேன். இது வந்து ரெண்டுமே சேம் வேல்யூ. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அது AM AN அப்படின்னு இருந்துச்சு. அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது மாற்றி எழுதிக்கிட்டு. நான் சொல்றது புரியுதுங்களா? இங்கே அப்படி இல்லை, ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருந்தால் அப்படி செய்யலான்னு சொல்கிறேன். ரெண்டுமே ஒரே வேல்யூ தானே, எந்த கண்டிஷன் போட்டாலும். அது எப்படி என்ன வரும், அது என்ன வராதுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்கள் 40 எடுக்கும்போது இங்கேயும் 40 தானே இருக்குது. அப்போ எம்ங்கிறது 40 எடுத்துட்டிங்கன்னா அடுத்ததுலேயும் 40 தானே இருக்கும். அப்போ என்னன்னு எடுக்க முடியாதுல்ல. ரெண்டுமே ஒரே வேல்யூ வந்து எடுக்க முடியாதுல்ல. இது ரீசன்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின். என்னம்மா, இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. சரி, நான் ஒரு கொஸ்டின் தரேன், அதை செஞ்சு பாருங்க. 57 இவன் மட்டும் ஈஸியானது செஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு கஷ்டமானது கொடுக்குறான்னு நினைக்காதீங்க. எது ஈஸியாக அதாவது இதில் வந்து எப்படின்னா, எத்தனை வேல்யூ இருந்தாலும் சரி, நான் என்ன சொன்னேன், அதுக்கோட ஃபார்முலா என்னன்னா AM × AM இருந்துச்சுனாலே, அதாவது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுனாலே அதோட வேல்யூ என்னவோ மாறிடும்னா, இது எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அதோட வேல்யூ எத்தனைன்னா 2 × அதாவது சரி A × AM. சொல்கிறது புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும். 5 × 5 பவர்ஸ் உங்களுக்கு. அதில் என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கே 4 வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ண தேவை. ஓகேவா? நீ அங்கே என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். y = எத்தனை? 8. இங்கே என்ன வரும்? 5/1. இங்கே என்ன வரும்? 5/7 = 5y. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும்? 1 + 7 எத்தனை? 8 = சரி y. அப்போ ஒய்னா ஒய்யோட வேல்யூ எத்தனை? 8.
இப்படிலாம் கேட்டிருக்காங்க இப்போ லாஸ்ட் இயரில். இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதில்லை, இப்போ தான் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்லாம் பார்த்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தோடனே என்னன்னா 440 இல்லைன்னா 280 தான் போடுவாங்க. மேக்ஸிமம் 280 போட்டு நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் அப்படி போட்டுறாதீங்க, ஃபார்முலா போட்டு நான் வச்சுப்போம். ஓகே, இந்த ஒரு மெத்தட் தான். மெத்தட் 10 எழுதிக்கோங்க. இது 2 டைப்ல செய்யலாம். ஓகேமா? ஷார்ட்கட்லேயும் செய்யலாம், நார்மலாகவும் செய்யலாம். என்ன பண்ணலாம்னா, நார்மலாக செஞ்சேன்னா வரும். இதை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். 1 + 2/3 எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 + 2 என்ன வரும்? 5, 5/3 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? தலைகளாக ரெசிப்ரோக்லாம் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே போவோம், பெருசாக போவோம். அதுக்கு பதிலாக என்னன்னா ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இது எப்போ யூஸ் பண்ண முடியும்னா, இங்கே எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒன்றா இருக்கணும். எண்டு வேல்யூ எத்தனை இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். எத்தனை ஒன்றுப்பா இருக்கு? 5 1 இருக்கு. அப்போ எத்தனை டேஷ் போகணும்னா 5 டேஷ் போகணும். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்லாம் சொல்கிறேன், லாஸ்ட் வேல்யூ மட்டும் தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை தான் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதாவது 2 3 இது மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதனால அது எழுதிது. புரிஞ்சுங்களா? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எத்தனை 1 இருக்கோ பார்க்கணும். ஓகேவா? எத்தனை 1 இருக்கு? 5 1 இருக்கா? இப்போ 5 டேஷ் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணி இங்கே போடுங்க, 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 இதை ஆட் பண்ணி என்னம்மா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஆன்சர் எழுதும் போது லாஸ்ட்லேருந்து எழுதுங்க. ஓகேவா? இப்போ 34/20 அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸ்டார்டிங் என்ன பண்ணணும், என்ன வேல்யூவோ அது கொடுத்துருக்காங்களோ அதை எப்படி எழுதணும்னா, மேலே இருக்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதணும், கீழே இருக்கிற வேல்யூ 2வது எழுதணும். இதை மாற்றி எழுதினா கூட ஆன்சர் தருவாங்க. இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குன்னா இன்னொரு மெத்தடை சொல்லித்தரேன், ஆனால் அது பெருசாக போகும். ஏன்னா இது 5 1 இருக்கு. இதை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படியும் குறைஞ்சு நீங்கள் எவ்வளோ வேகமாக போட்டாலும் ஒரு 3 minutes ஆயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இது போகிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு பார்த்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 34/21. இதில் இன்னொன்று சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. என்ட்ரில் எழுதும் போது எது போடணும், எது 2வது போடணுங்கிற குழப்பமும் வரும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸாம் போகும்போது தான் அங்கே பிரச்சனை வரும். நீங்கள் எழுதும் போது என்னன்னா என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, இதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவீங்க, இது வரைக்குமே செஞ்சிருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூ மேலே போடணுமா, இந்த வேல்யூ மேலே போடணுமா, இது ஒரு குழப்பம் வரும். நல்லா நான் வச்சுக்கோங்க, பெரிய வேல்யூ தான் மேலே போடணும், சின்ன வேல்யூ தான் கீழே போடணும். அதை நான் வச்சு, ஏன்னா இங்கே இருக்கிற வேல்யூ கண்டிப்பாக பெருசாக வராது. அந்த லாஜிக்கில் தான் சொல்கிறேன். ஏன்னா இதை வச்சு இதை ஆட் பண்ணி அடுத்ததை கண்டுபிடிக்கும் போது அது பெருசாக வராது. அதனால எந்த வேல்யூ மேலே போடணும், பெரிய வேல்யூ தான் மேலே போடணும். சின்ன சின்னதாக மிஸ்டேக் பண்ணிடுவீங்கன்னு தான் அதையும் கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? கவனிச்சுக்கோங்க. ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுவோம். எல்லாத்தையுமே நல்லா செஞ்சுருவோம், எல்லாமே புரியும். ஆனால் என்னென்னா கேர்லெஸ் தான் இந்த மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. சரி, இதை ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இது வேண்டாம், இது அடுத்த மாடல். இதுக்கப்புறம் இருக்கா? ஈஸியாக இருக்கா? நல்லா வச்சுக்கோங்க. என்ன பண்ணும்? 1 9. அடுத்து என்ன வரும்? 3 டேஷ் பண்ணுமா? 3 1க்கு 3 டேஷ் போட்டாச்சு. இது ஆட் பண்ணால் என்னது? 10. அடுத்து இது ஆட் பண்ணால் 19. இது ஆட் பண்ணால் 29. ஆன்சர் எழுதும் போது 29/19. இதை ஒன்றா இருக்கும்போது நம்ம அப்படி சால்வ் பண்ணிடலாம். ஆனால் ஒன்றா இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நார்மலாக தான் செஞ்சாகும். இப்போ இந்த பாருங்க, இந்த வேல்யூ சால்வ் பண்ண என்ன வரும்? 2 + 1/2. இப்போ என்ன வரும்னா, இங்கே பாருங்க, இங்கே 4 + 1 எத்தனை? 5/4. அப்போ இங்கே எப்படி எழுதும்? 1 3 + 2/5/2. இப்போ இங்கேருந்து எப்படி போகும்? அதுக்கெல்லாம் ரெசிப்ரோக்கலாக போகும்போது எப்படி போகும்? 1/3 + இந்த 2 எப்படி போகும்? 2/5 போகும். அப்போ 4/5. ஓகே. அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து இது மல்டிப்ளை பண்ணா
3 into 5 15, 15 plus 4 எத்தனை 19. இப்போ 1/19/5 ஆன்சர் எழுதும் போது 5/90. இங்கே பாருங்க, இந்த இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து வச்சுப்பாங்க. 5/19 19/5 சின்னதாக ஏதாவது தப்புனா கூட ஆன்சர் மாற்றிடுவாங்க. மாறி அவ்வளோதான் பாருங்க. புரிஞ்சா? சிம்பிளிஃபிகேஷன் எப்படி இருக்கு? ஈஸியாக இருக்கா? எத்தனை சம் போட்டிருக்கோம்? 60 வருவா. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்க்க. ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுகிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜில் ஆரம்பிச்சுக்கோங்க. இது உங்களுக்கே தெரியும் தானே. ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்சிஎம் எடுங்க. தெரியலன்னா போட பார்த்துக்கோங்க. 90, 150, 225. இதுக்கு ரெண்டுக்குமே என்ன எடுக்க சொல்லியிருக்கேன்? ரெண்டுமே எடுக்க சொல்லியிருக்கேன். ரெண்டுமே கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் செய்கிறேன், அதான் மீபிஏவாக எடுக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ரெண்டுமே சால்வ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஹெச்சி. ஒரே நிமிஷம். தமிழ் மீடியம்னாலும் இங்கிலீஷ் மீடியம்னாலும் இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோ. ஓகேவா? பெரிய வேர்டுலாம் இல்லை. ஹெச்சிஎஃப்னா என்னன்னா மீபிஏவா. ஹெச்சிஎஃப்னா என்னது? மீபிஏவா. மீச்சியமான என்னன்னா எல்சிஎம். ஓகேவா? இங்கிலீஷில் சொல்லும் போது தான் என்னென்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னொன்று வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த தமிழை பார்க்குறத விட என்ன நம்மளுக்கு மீச்சியமா மீபிஏவா அந்த மாதிரி நிறைய மீபிஏவா அதுவும் குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா அது குழப்பவே வேண்டாம். இங்கிலீஷ்லனா ஈஸியாக இருக்கும். ஹெச்சிஎஃப் எல்சிஎம் அவ்வளோதான். எல்சிஎம்னா என்னது? மீச்சியமா. ஹெச்சிஎஃப்னா என்னதுன்னா மீபிஏவா. ஓகேவா? அதாவது இதுதான் என்னன்னா ஹெச்சிஎஃப்னா என்னன்னு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமனானது மட்டும்தான் என்னதுல வரும்? ஹெச்சிஎஃப்ல வரும். காமனோட வேல்யூ 0, 5 இப்படி முடிஞ்சால் என்ன எடுத்துக்கலாம்? 5 எடுத்துக்கலாமா? 5னா என்ன வரும்? 18, 30, 4, 25னா 45. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க 18, 30, 45 இதெல்லாம் எதில் போகும்னா 3ல போகும். இப்போ 3ல எடுத்தீங்கன்னா 6, 10, 15. இதுக்கு மேலே எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ ஹெச்சிஎஃப் எத்தனை? 15. இப்போ என்ன எடுக்க போகிறோம்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். அங்கே எடுத்தால் தான் இங்கேயும் வரப்போகுது. அதனால 15 எடுத்துக்கிறேன். 15 எடுத்தால் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது வரப்போகுது. 6, 10, 10. அப்போ இதுக்கு என்ன எடுக்கலாம்? 2 எடுக்கிறேன். 2 எடுத்தால் 3, 5, 15 அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து 3 எடுக்கும் போது 1, 5, 5. அடுத்து 5 எடுக்குதா 1, 1, 1. 1 வர வரைக்கும் சால்வ் பண்ணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 15 into 2 30, 30 into 3 90, 90 into 5 450. இப்போ எல்சிஎம் எத்தனை? 450. அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. நம்ம மாடலுக்கு ஒரு சம் தான் போடுவோம். இந்த மாடல் எப்படின்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ வரும். ஓகேவா? எப்படி இருக்கு? ஃப்ராக்ஷனில் இருக்கு. எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. 6/7, 5/14, 10/10. இப்போ என்ன கேட்டிருக்காங்கிறது தான் முக்கியம். ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா ஹெச்சிஎஃபோட வேல்யூ இந்த ஃபார்முலா இருக்கு. HCF/LCM. அதாவது என்ன அர்த்தம்னா மேலே உள்ள நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். கீழே உள்ள நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். கண்டுபிடி சொல்லுங்க பார்க்கலாம். எது கேட்டிருக்காங்களோ அது மேலே வரும். அவ்வளோதான். அதை மட்டும் நான் வச்சு
எதுவும் வரலைன்னா ஒன்றுன்னு கீமான். இங்கே பாருங்க எதுவுமே எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஒன்னால தான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அடுத்தது இது எப்படி எடுத்துக்கலாம், சமனாக எடுத்தா 1 2 3ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா 2லையும் 3லையும் தனித்தனியாக போகாது. ஓகேவா, அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதை உட்காந்து 1க்கு கொண்டு வர வரைக்கும் செய்யாதீங்க, அது உங்களுக்கே தெரியும். திருப்பி 2 தான் போட போகிறீங்க, 2 போட்டால் என்ன வரும், இது 1 ஆகும். அதுக்கப்புறம் 3 போட்டால் 3 1 ஆகும். இந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் வந்து அதிகமாக எழுதாதீங்க, கட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் எடுத்தனா 42, HCF எத்தனை 1. ஆன்சர் என்னது 1/42. அடுத்த கொஸ்டின், எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்டோம்னா எல்சிஎம் பை HCF. அப்போ மேலே உள்ள நம்பருக்கு என்ன எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். கீழே உள்ள நம்பருக்கு HCF எடுக்கணும். 5 2 எல்லாத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2ல 1 5 1 2. இதுக்கு மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 5 10, 10 × 2 20. இப்போ எல்சிஎம் எத்தனை 20. HCF பாருங்க 3 6 9 27. இதுக்கு எடுத்தோம்னா 3ஆல் எடுக்கும்போது 1 2 3 9. இதுக்கு மேலே ஒரு இடத்துல 1 வந்தாலே அதுக்கு மேலே செய்ய முடியாது. அதனால என்ன எடுத்துக்கலாம், HCF எத்தனை 3. இப்போ ஆன்சர் என்னது 20/3 தான் ஆன்சர். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒன்று ஹோல் நம்பராக இருந்துச்சு, அடுத்தது ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு. அதுலேயே 2 விதமாக கேட்டிருந்தாங்க. ஒன்று எல்சிஎம் கேட்டிருந்தாங்க, இன்னொரு HCF கேட்டிருந்தாங்க. இது எப்படின்னா இருக்குது, பாயிண்டில் இருக்குது. அதாவது 3 2.7 0.09 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹோல் நம்பராக மாற்றணும், இதையும் ஹோல் நம்பராக மாற்றணும். மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா எதால் மல்டிப்ளை பண்ணால் ஹோல் நம்பராக மாறுதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து இதுக்கு 2.7, இதுக்கு ஒரு நம்பர் தள்ளி இருக்குது, இது 2 நம்பர் தள்ளி இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன எடுக்கணும்னா 2 நம்பர் எது அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது எதால் மல்டிப்ளை பண்ணால் ஹோல் நம்பராக மாறும் 100ஆல். அதனால இந்த நம்பர் எல்லாத்தையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன நம்பர் வரும், அதை மட்டும் பண்ணக்கூடாது, எல்லா நம்பருமே பண்ணணும். இப்போ 100, இதுக்கும் 100, இதே 100 ஆகும். இப்போ என்ன வரும் 300, இது 27, இது 9. இப்போ இந்த நம்பருக்கு என்ன எடுக்கணும், ஒரு நம்பர்னா ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 27, அடுத்தது 27. இல்லை மல்டிப்ளை பண்ணி காட்டுறோம்னா காட்டுறேன் பாருங்க. 2.7 × 100. இப்போ இங்கே பாருங்க, 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னா 2 7 இப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை 0 வேணா இருக்கலாம், இதுக்கு பின்னாடி 0 இருக்கலாம். ஓகேவா, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ எங்கே பாயிண்ட் இருக்கு, இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு. இதுலேருந்து என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன பக்கம் வரும், இந்த பக்கம் போகும். ஓகேவா, அதாவது ரைட் சைடு போகும். இப்போ இங்கேருந்து எங்கே போகும், 2 நம்பர் தள்ளினா எங்கே வரும், இங்கே வரும். இப்போ 270.0 அப்படின்னு போய்கிட்டே. ஓகேவா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் அது எடுத்துக்க தேவையில்லை, முன்னாடி 0 இருந்தாலும் எடுத்துக்க தேவையில்லை. ஓகேவா, அப்போ 270. அதே மாதிரி தான் இதுவும் 0.09 × 100. இப்போ என்ன வரும் 0.0. 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா, இப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட்டு இங்கே போகும், இந்த இடத்துல போகுமா. இப்போ என்ன வருது, சரி 2 நம்பர் தள்ளினா 0.09. இப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட் எங்கே போகும், இங்கே வரும். அப்போ என்ன வருது 9.00 வருது. இதனால கேன்சல் ஆயிடுது. அப்போ என்ன வருது 9.00 வருது. அதாவது 9 தான் எடுத்து. திருப்பி
சரி, அடுத்தது 300 to 279. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் எதாவது எடுக்கலாம். 3ஆல் எடுத்தால் 100, இது 90, இது 3. 3ஆல் எடுத்தால் 100, 31. 10ஆல் எடுத்தால் 10, 3, 1. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 3 9, 9, 10 into 10 100. அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? 9 into 100 into 3. அப்போ 9 into 3 27, 20. இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணனால ஆன்சர் எழுதும் போது 100ஆல் டிவைட் பண்ணிடுது. இப்போ 2 0 கேன்சல் ஆயிடுது. இப்போ 27 தான் ஆன்சர். என்ன பண்ணோன்னா 100ஆல் எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம்ல, அதனால ஆன்சர் எழுதும் போது என்ன பண்ணணும்? அதே நம்பரை டிவைட் பண்ணிடுது. அப்போ தான் என்ன ஆகும்? பேலன்ஸ்ட் ஆகும். ஒரு நம்பரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்? 1 ஆகும். வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் மட்டும் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்னா 2 கண்டுபிடிச்சிடணும். ஓகே, 2 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். ஹெச்சிஎஃப்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயும் பொதுவானது எது இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? காமனாக என்னென்ன வேல்யூ இருக்கு? 2 இருக்கு, 2 இருக்கு, 2 இருக்கு. இப்போ எல்லாத்துலேயுமே 2 இருக்கு. வேற என்ன காமனாக இருக்கு? 3 இருக்கு. வேற 5. இப்போ அது எல்லாத்தையுமே எழுதியாச்சு. அது நம்ம அடுத்த ஸ்டெப் இன்னும் நம்ம போடவே இல்லை. நம்ம என்ன செய்யணும்னா காமனாக இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதிட்டு. ஓகே, இப்போ ஹெச்சிஎஃப்ல எப்படி இருக்குன்னா எது லோயஸ்ட் வேல்யூவோ அதை எடுத்து எழுதுங்க. ஓகேவா? 2லே லோயஸ்ட் வேல்யூ என்னது? 2 தான். 3ல லோயஸ்ட் வேல்யூ என்னது? 3 தான். 5ல லோயஸ்ட் வேல்யூ என்னது? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர். இதில் 2 விதமாக சம் கேட்பாங்க. இதை மல்டிப்ளை பண்ணியும் கேட்பாங்க. இதை இப்படி நம்பரை இதோடைய ஆப்ஷனோடையும் கேட்டிருந்தாலும் கேட்பாங்க. ஓகேவா? மல்டிப்ளை பண்ண சொன்னால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சமுக்கு அப்படி கேட்கல, அதனால அப்படியே வச்சு எல்சிஎம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் காமனாக இருக்கணும்னு எழுதணும். எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதணும். அப்போ கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 2 into 3 into 5 into 7 into 11 எல்லாத்தையும் எழுதியாச்சு. இதில் என்னன்னா ஹையஸ்ட் வேல்யூ எழுதணும். அப்போ 2 power 3, 3 power 3, 5 power 5, 7 power 4, 11 power 1. இப்போ இதான் ஆன்சர். ஸ்டெப் மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன மாடல் மட்டும் புரிஞ்சாலே போதும். ஹெச்சிஎஃப்னா லோயஸ்ட் வேல்யூ எழுதணும். எல்சிஎம்னா ஹையஸ்ட் வேல்யூ எழுதணும். சரி, அது டைப் 1. இப்போ பார்க்க போகிறது என்னன்னா டைப் 2. நம்ம மெத்தட் 2ன்னு போட்டுப்பாங்க. இது வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி லெட்டர்ஸாக இருக்கு. லெட்டர்ஸை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? எக்ஸ் + 1 எக்ஸ் - 1, அதாவது a² - b² ஃபார்முலா போட்டு. அடுத்தது பாருங்க எக்ஸ் - 1 ஹோல் ஸ்கொயர். நான் இதுக்கு என்ன பண்ண போறேன்னா ஃபார்முலா யூஸ் பண்ண போறதுல அப்படியே வச்சுக்க போறேன்.
ஏன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு என்னன்னா எல்சிஎம்மாக இருந்தாலும் சரி ஹெச்சிஎஃப்பாக இருந்தாலும் சரி என்ன கேட்டாலும் காமனாக கொண்டு வர்றது தான் நம்மளோட வேலை. என்ன பண்ணணும்? காமனாக கொண்டு வரணும். முடியாத பட்சத்தில் ஓகே, ஆனால் ட்ரை பண்ணணும். காமனாக கொண்டு வர்றது தான் மேக்ஸிமம் எப்படின்னா எல்லாத்தையுமே காமனாக கொண்டு வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? என்ன பண்ணியிருப்பாங்க? காமனாக கொண்டு வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, x-1 இங்கேயும் x-1. அப்புறம் எதுக்கு இது ஃபார்முலா போடணும்? ஃபார்முலா போட்டால் என்ன ஆகும்? வேற மாதிரி மாறிடும். அதனால என்ன பண்ணுறேன், ஃபார்முலா போடாமல் அப்படியே வச்சுட்டு முக்கியமாக இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம்னா என்ன படிக்கலாம்? எல்லாத்தையும் எழுதணும், காமனாக இருக்கிறது எழுதணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துலையும் எழுதணும்னா சரி, காமனாக இருக்கிறது என்னது? x-1 காமனாக இருக்குது, எழுதியாச்சு. அடுத்து மிச்சம் என்ன இருக்குது? x+1 மட்டும் மிச்சம் இருக்குது, அதையும் எழுதிடணும். ஏன்னா நம்மளுக்கு கேட்டது என்னது? எல்சிஎம். எல்சிஎம்ல எல்லாத்தையுமே எழுதணும். ஓகேவா? எழுதிட்டோம். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்ன வேல்யூ எழுதணும்? பிக்கஸ்ட் வேல்யூ எழுதணும். அப்போ என்ன பண்ணலாம்? x-1 பெருசு என்னது? 2 தான். அப்போ x-1 ஸ்கொயர் எழுதியாச்சு. அடுத்தது x+1 அப்படியே எழுதியாச்சு. இது ஆப்ஷனில் இருக்கானா? இருக்காது. அதை எப்படின்னா மாற்றியும் கூட கொடுக்கலாம். எப்படி கொடுத்துருந்துருக்கலாம்னா இது ஆர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதாவது இது இருக்கான்னு பாருங்க. இல்லாத பட்சத்தில் அதாவது x-1 இதோட மீனிங் என்னது? x-1 x+1. இதை என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபார்முலால யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது x-1 x² இதுதான் ஆன்சர். ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ இங்கே x-1 x-1 2 தடவை வரைக்கும் எழுதிட்டோம். x+1 ஒரு டைம் இருக்குது, அது அப்படியே எழுதியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணியிருக்கேன்? a-b a+b இருக்குது, அந்த ஃபார்முலாவுக்கு மாற்றி அவ்வளவு. நான் ஆர் போட்டு தான் எழுதியிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு இதுவும் ஆன்சராக இருக்கலாம், அதுவுமே ஆன்சராக இருக்கலாம். கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை வச்சு சால்வ் பண்ணி. இப்போ இந்த மாதிரி இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது? ட்ரை பண்ணுங்க, தெரியலன்னு தான் சொல்லு. ஆப்ஷன் எழுத வேணாம், கொஸ்டின் எழுதி ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே. இது கொஞ்சம் பெருசாகிட்டு ஸ்டார்ட் பண்ணி மட்டும் வருவேன், அதை மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ். x4 - 1 இது என்னன்னா 4ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இது என்ன பண்ணிக்கிறேன்னா 4 எப்படி பிரிச்சுக்கிறேன்? 2 × 2 பிரிச்சு. அதே மாதிரி இதையும் 1² ஸ்கொயராக பிரிச்சுக்கிறேன். இப்போ இது a², இது -b² டைப்பில் இருக்கு. இங்கே ஏங்கிறது என்னது? x². அதனால x² + 1. அடுத்தது ஏங்கிறது என்னது? x². அடுத்தனால x² - 1. இப்போ எழுதியாச்சு. x² + 1 x² - 1 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இது எப்படி இருக்கு? a² - b² டைப்பில் இருக்கு. இப்போ இதையும் சால்வ் பண்ணு. x² + 1 a + b a - b. இப்போ x+1 x - 1 இதை வச்சு மட்டுமே கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. இந்த x4 - 1 ரொம்ப முக்கியம். இது பின்னாடியும் சம் வரும்போதெல்லாம் வரும். அதனால திருப்பியும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இது என்ன பண்ணிக்கிறேன்னா 2 பிரிச்சுக்கிறேன். புரிஞ்சதுங்களா? இந்த ஸ்டெப்பு 2 பிரிச்சாச்சு. இது எப்படி எடுத்துக்கிறேன்னா ஏவோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன்னா x² எடுத்துக்கிறேன். பியோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன்னா 1ன்னு எடுத்துக்கிறேன். அது 1² 1னாலும் 1 தான். ஓகேவா? அப்போ இங்கே என்னன்னா 1² கூட ஆச்சு. ஓகேவா? அப்படி எடுத்துக்கிட்டா இங்கே என்ன வரும்? a + bனா a என்னது? x², பிங்கிறது என்னது? +1. ஓகேவா? அதே மாதிரி a - b தானே. இப்போ ஏங்கிறது என்னது? x², பிங்கிறது என்னது? -1. ஓகேவா? ஏன்னா a - b, அதனால -bயோட வேல்யூ என்னது? 1. சரி, அதுக்கப்புறம் பாருங்க, இந்த x² - 1 என்ன பண்ணிக்கிறேன்? a + b a - b இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கிறேன்? அதையும் பிரிச்சு எழுதிட்டு. ஓகேவா? இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? x² - 2x + 1 இருக்கு. +1
இதை வந்து எப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ், அதாவது ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த டைப்பில் இருக்கு. ஓகே, ஃப்ராக்ஷன் எடுக்கிறது ஃபேக்டரேஷன் எடுக்கலாம், அதை விட இது ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ எக்ஸோட வேல்யூ, ஏவோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் மேம். ஓகேங்களா, பியோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்க, எக்ஸோட வேல்யூ ஏ ஸ்கொயர்டு, ஓகேவா, பியோட வேல்யூ என்னது 1. அடுத்தது மைனஸ் 2x தானே, அப்போ மைனஸ் 2ab. 2 ஏவோட வேல்யூ என்னது எக்ஸு, பியோட வேல்யூ 1. அப்போ எப்படி இருக்கு மைனஸ் 2x. புரிஞ்சுங்களா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், என்ன ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்ன எழுதணும்ப்பா, எல்லாத்தையும் எழுதணும், காமனாக இருக்கிறது எழுதணும். காமனாக இருக்கிறது என்னது எக்ஸ் மைனஸ் 1, அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 சாரி ப்ளஸ் 1 எழுதிட்டோம். இதுக்கப்புறம் இதில் பெரிய நம்பர் எது 2 தான், அதனால 2 போட்டாச்சு. இது ஆப்ஷனில் இருக்கான்னு போய் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 அப்படியாப்பா இருக்குது இங்கே. சரி, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இருக்குது. அடுத்து வேறு என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கா, இது எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே இருக்குன்னா ஓகே, அப்படியே பாட்டிக்கோங்க. இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப்பும் செய்ய முடியுதுன்னு. இதை பொறுத்த வரைக்கும் செஞ்சுக்கிட்டே போகலாம், காமனாக இருக்குது மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுலேயே 3 ஆன்சர் போட முடியும். ஆனால் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் எப்படி கேட்டிருக்காங்க, அதை வச்சு சால்வ் பண்ண. இது எழுதிக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஃபார்முலா இருக்காப்பா, இதில் ஏதாவது ஃபார்முலா இருக்கா, இந்த டைப்பில் ஏதாவது ஃபார்முலா இருக்கா, இல்லை. ஃபார்முலா இல்லைன்னா என்ன பண்ணணும்னா காமனாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இந்த ரெண்டில் எதுப்பா காமனாக இருக்கு, எக்ஸ் ஒய் ரெண்டுமே காமனாக இருக்கு. இப்போ ரெண்டுலேயும் எக்ஸ், இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது. இப்போ எக்ஸ் ஒய்யை காமனாக எடுத்துட்டேன். அப்போ இங்கே ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் எத்தனை எக்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸ் இருக்கும், அதை எழுதிட்டேன். மிச்சம் ஒய்யை காமனாக ஏற்கனவே எடுத்துட்டோம் இதுலேருந்து. அப்போ எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், 1 தான் இருக்கும், அதனால எழுத தேவையில்லை. அடுத்து இதில் பாருங்கள், எக்ஸை காமனாக எடுத்தா எக்ஸ் போயிடுச்சு, ஓகே, ஒரு தடவை தான் இருக்கு எடுத்தாச்சு. ஒய் மட்டும் எத்தனை தடவை இருக்கும், ஒரு தடவை இருக்கும். இப்போ எக்ஸு ப்ளஸ் 4 புரிஞ்சுங்களா? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் 4. இது ரெண்டில் என்னப்பா காமனாக இருக்கு, எக்ஸ் மட்டும் காமனாக இருக்கு. அப்படி எடுத்தோம்னா இங்கே மிச்சம் என்ன இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஒய் இருக்கு. அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னதுப்பா வரும், ஆன்சர் என்ன வரும், என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி இதாகும். ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும் போட முடியாது, என்ன காமனாக இருக்கு, எக்ஸும் காமனாக இருக்கு. புரிஞ்சதுங்களா? அதனால என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஏன்னா பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது, இதுலேயும் என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது, ஒய் மட்டும் தான் இல்லை, அதனால் விட்டுட்டோம். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, அதனால் அது எழுதியாச்சு. மிஸ்டேக்காக இருந்துச்சு, அதனால் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கு. இப்படி இருந்தா இதில் பாருங்க ஜிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜிசிடினாலும் என்ன அர்த்தம்னா ஹெச்சிஎஃப்னு இருக்கு, அதாவது ஹையஸ்ட்னு சொல்லுவாங்களா, அதுக்கு பேர் கிரேட்டஸ்ட். ஓகேங்களா, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகேங்க, அதனால ஜிசிடிங்கிறது நான் வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஒன்றுங்க. ஹெச்சிஎஃப் கேட்டாலும் சரி, ஜிசிடி கேட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்றுங்க. சரி, இதை சால்வ் பண்ணிங்க பார்க்கலாம்.
இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் நல்லா புரியுதுன்னு அர்த்தம். இந்த இது புரிஞ்சிருச்சுன்னு இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. நம்ம என்ன செஞ்சோங்கிறத மட்டும் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரே நிமிஷம் வச்சுக்கோங்க. ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணோம் சரிங்களா, இல்லை ஃபார்முலா கிடைக்கலன்னா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், காமனாக யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு டைப்பில் தான் கொஸ்டின் வரும், ஒன்று காமன் இல்லைன்னா ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஃபார்முலாவாக இருக்கான்னு ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா காமனாக இருக்க ட்ரை பண்ணுங்க. A minus E inverse. இந்த ரெண்டுல பாருங்களேன், ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அதனால என்ன பண்றேன்னா ஏவை காமனா எடுக்கிறேன். ஏவை காமனா எடுத்தா இது ஏ ஸ்கொயர், இது 9x ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும், ஏன்னா இதை 3 ஸ்கொயர்னு மாற்ற முடியும். அதனால என்ன பண்ணுறோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது எல்லாத்தையும் காமனாக எடுத்துக்கிறேன். இப்போ என்னன்னா ஏ ஸ்கொயர் 3x, இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டைப்பில் இருக்கா, இப்போ மாற்றிக்கிறோம். ஏ ப்ளஸ் 3x ஏ மைனஸ் 3x இதுதானே இருக்கு. அடுத்தது பாருங்க, ஏ மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர். இங்கே ஏற்கனவே ஏ மைனஸ் 3x இருக்கு, அதனால அதை அப்படியே வச்சுக்கிறோம். எதுவுமே பண்ணல, இது அப்படியே தான் வச்சுக்கிறேன், எதுவுமே பண்ணல. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, HCF கேட்டிருக்காங்க, அதாவது GCD கேட்டிருக்காங்க, ரெண்டுமே ஒன்று தான். சரி ஓகே, இதில் என்ன காமனாக இருக்கிறது எழுதணும், ஏ மைனஸ் 3x தான் காமனாக இருக்கு, அதை எழுதிடணும். இப்போ என்னன்னா HCF பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் வேல்யூ தான் எழுதணும், அப்போ 1 தான் எழுதணும். அப்போ என்னது ஏ மைனஸ் 3x தான் என்னது ஆன்சர். எல்லாரும் என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இங்கே ஸ்கொயர்டுன்னு போட்டுருவாங்க, எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க, என்னன்னா அவசரத்தில் ஸ்கொயர்டுன்னு போட்டுருவாங்க. இதை மட்டும் பார்த்து டைப் 3 எழுதிக்கோங்க. மெத்தட் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா LCM and HCF of two numbers is 2079 and 27 respectively. அதாவது இரு எண்களின் மீச்சிமா மற்றும் மீபேவா கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கோன்னா அதில் ஒன் ஆஃப் த நம்பர் வந்து 189, அதாவது அதில் ஒரு எண் வந்து 189, பாயிண்ட் தி அதர் நம்பர்னு கேட்டிருக்கு, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்க, கொடுத்துருக்கிறத மட்டும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு LCM எத்தனை 2079, HCF எத்தனை 27. அடுத்தது ஒரு எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் 189, இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியாது, அதை ஒய்ன்னு வச்சுக்கிறேன், அதான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, LCM and HCF equal to x into y. அதாவது x into y என்ன அர்த்தம்னா இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு என்னதுன்னா LCM and HCF. தமிழில் இங்கிலீஷில் இருக்கணும்னா the two number equal to என்னது LCM and HCF. இந்த நம்பர் என்னன்னு அப்ளை பண்ணாலே போதும். 2079 into 27 equal to எக்ஸோட வேல்யூ 189, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் ஆன்சர் இங்கே என்ன, 9 அடித்தா 21, இது 3 அடித்தா 1, இது 7 அடித்தா 1, இது எத்தனை 2, 67 63, 9 மிச்சம் எத்தனை இருக்குது 49, 297. இல்லை எனக்கு அடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னா டிவைடில் கொண்டு வந்து அடிச்சு. அடுத்த கொஸ்டின் எழுதிப்போங்க. The LCM of two numbers is 6 times of their respective. இரு எண்களின் மீச்சிமா ஆனது மீபேவாவின் 6 மடங்கு ஆகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு நம்பரோட LCM வந்து எதுக்கு 6 times ஆஃப்னா 6 into
ஹச்சிஎஃப்க்கு பிபி எவ்வளோக்குன்னா ஹச்சிஎஃப்க்கு எத்தனை 6 மடங்குன்னு சொல்லிட்டான். சரிங்களா? அதில் 6 இன்ட்டு ஹச்சிஎஃப்னு போட்டுருக்கு. இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? ஹச்சிஎஃப் போட்டுக்கணும். எழுதும் போதே என்ன பண்ணிங்கன்னா இதுக்கு பதிலாக ஹச்சிஎஃப், இதுக்கு பதிலாக என்சிஎம் சொல்லி எழுதிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷில் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பிசிஎம்மாவுக்கு பதிலாக எல்சிஎம் போட்டுருங்க, ஹச்சிஎஃப்க்கு பதிலாக அது பிபிஏவாக்கு பதிலாக ஹச்சிஎஃப் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தமிழ்லேயே எழுதிக்கோங்க. மற்றபடி வேறு எதுவுமே தேவைங்க. புரிஞ்சுங்களா? கொஸ்டின் எழுதும் போதே என்ன பண்ணுங்கன்னா இங்கிலீஷில் எல்லாமே எழுதாமல் தமிழ் படிக்கும்போது தமிழ்லேயே படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே எழுதும் போதே என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இதுக்கு பதிலாக இதை போட்டுக்கோங்க, இதுக்கு பதிலாக இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக தான் இருக்கும். இங்கிலீஷில் படித்த மாதிரியே இருக்கும், தமிழ்லேயும் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க? ஒன் ஆஃப் த நம்பர் என்ன கொடுத்துட்டாங்க? 36. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 36. ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹச்சிஎஃபோட வேல்யூ என்ன கொடுத்துருங்கன்னா 12ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஹச்சிஎஃப் எத்தனை? 12. அப்போ இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிடலாமா? அப்ளை பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 6 இன்ட்டு என்னது 12. ஓகேவா? இதை மல்டிப்ளையே பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அதை ஈஸியாக அடிக்க முடியும். இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். 6 இன்ட்டு 12 எல்சிஎம் எழுதிட்டு ஹச்சிஎஃபோட வேல்யூ எத்தனை? 12 ஈக்குவல் டு எக்ஸு இன்ட்டு ஒய். அப்போ எக்ஸோட வேல்யூ 36 எழுதியாச்சு. இப்போ இங்கே 12 அடித்தா எத்தனை? 3, இது 1. 3 அடித்தா 1, இது 4. இப்போ 6 இன்ட்டு 4 என்னது? 24. இதை கூட எழுதிக்கோங்க. எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு the LCM of two numbers is 4 times of their HCF. போன சம்மில் கொடுத்த மாதிரி தான் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து 4 இன்ட்டு ஹச்சிஎஃப்னு கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்து இந்த சம் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் இஸ் 125. எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்ையும் இதோட கூடுதல் என்ன சொல்லிட்டாங்க? 125ன்னு சொல்லிட்டாங்க. If one of the number is 100, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 100ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்லாம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க, செஞ்சுட்டோம். இதில் பாருங்கள், எல்சிஎம் வந்து 4 ஹச்சிஎஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹச்சிஎஃப் வேல்யூ கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? எல்சிஎம் ஹச்சிஎஃப் ஆட் பண்ணால் அந்த நம்பரோட வேல்யூ எத்தனை? அது ரெண்டே கூட்டினா 125 வரும்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? எல்சிஎம்ங்கிறது 4 ஹச்சிஎஃப். இப்போ எல்சிஎம் பதில் என்ன பண்ணிக்கலாம்? 4 ஹச்சிஎஃப்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹச்சிஎஃப் அப்படியே வச்சு, ஓகேங்களா? இப்போ 120. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா எதுனா வரும்? 4 + 1 எத்தனை? 5. இப்போ 5 ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு என்னது? 125. 5 என்ன பண்ணலாம்? இங்கே மல்டிப்ளேயில் இருந்தால் அதை போகும்போது டிவைடில் போகும். இப்போ ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு 125 / 5 அடித்தா என்ன வரும்? 25. இப்போ ஹச்சிஎஃப் வந்து 25ன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா இதில் அப்ளை பண்ணி? ஏன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? எல்சிஎம் வந்து 4 இன்ட்டு ஹச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 25. இப்போ என்னது? 100. இப்போ எல்சிஎம் என்ன தெரிஞ்சிருச்சு? 100 தெரிஞ்சிருச்சு. ஹச்சிஎஃப் 25 தெரிஞ்சிருச்சு. ஒன் ஆஃப் த நம்பரும் கொடுத்துட்டாங்க. அப்போ 100 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 100 இன்ட்டு ஒய். இப்போ இங்கே பாருங்கள், 100 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது? 25. எழுதிங்க. கொஸ்டினை மட்டும்தான், கொஸ்டினில் தான் ஆன்சரே இருக்குது. கொஸ்டினை நான் 2-3 டைம் ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுத பழகிக்கோங்க. கிவன் டேட்டா எழுதிட்டாலே என்ன கண்டுபிடிச்சிடலாம்? என்ன கேட்டுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு ஆன்சர் ஈஸியாக போட்டுடணும். That's more பண்ணிட்டா. நாளைக்கு எப்படின்னா எல்சிஎம் முடிச்சிடலாம். எல்சிஎம் செட் முடிச்சு
நாளைக்கு ஃப்ரைடேவா? சரி, இந்த வாரத்தில் 2 டாபிக் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு டாபிக் மட்டும் முடிச்சுட்டு டெஸ்ட்டு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதே கொஷின் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. மாடல் தான் இருக்கும். இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தியரி கொஷின் அதே கொஷின் தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்பர்ஸ் மாற்ற மாட்டாங்க. பார்த்த நம்பர்ஸ், அதாவது தியரி கொஷின் மீன்ஸ் நம்ம ஒரு 2-3 மாடல் பார்த்தோம்ல, அதில் வேணால் நம்பரை கண்டிப்பாக மாற்றுவாங்க. இது இனிமேல் வரப்போகிற சம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதே நம்பரை அப்படியே கேட்பாங்க. மேக்ஸிமம் பேராகிராஃப் கொஷின் தான் இனிமேல் பார்ப்போம். இது எல்லாமே என்ன இருக்குன்னா சேம் நம்பர் சேம் கொஷின் தான் வரும். சரிங்களா? இஞ்சி போனால் இதில் ஒரு 2 மாடல் தான் இருக்கும், அவ்வளோதான். ஒவ்வொரு கொஸ்டின்லேயே 2 மாடல் இருக்கும், அவ்வளோதான். அது தவிர வேறு எதுவுமே வராது. இதே கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியாக ஆன்சரும் பண்ணிடுவீங்க. இதை தாண்டி கொஸ்டின் இல்லை புக்லேயே. இப்போ புக்கில் இல்லாத கொஸ்டின் மேக்ஸிமம் வராது. The difference of two numbers is 1/9 times of their sum of two numbers. இரு எண்களின் வித்தியாசம் என்ன சொல்லியிருக்காங்க? அவ்வெண்களின் கூடுதலில் 1/9 பங்குன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அந்த 2 நம்பர் என்னன்னு தெரியுமாப்பா? தெரியாது. அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா அது எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு 2 டிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிக்கிறேன்? டிஃபரன்ஸ் எழுதிட்டு 2 நம்பரோட டிஃபரன்ஸ் அவ்வெண்களின் கூடுதல். இப்போ 2 நம்பரோட கூடுதல் என்ன அர்த்தம்? எக்ஸ் ப்ளஸ் டிஃபரன்ஸா. அதோட என்ன சொல்லியிருக்காங்க? கூடுதலில் 1/9 பங்குன்னு சொல்லி 9ல் 1 பங்குன்னு போட்டு எழுதியாச்சு. புரிஞ்சுங்களா? இரு எண்களின் வித்தியாசம் தான் 2 நம்பரோட வித்தியாசம். இவெண்களின் அவ்வெண்களின் கூடுதலில் இப்போ 2 நம்பரோட கூடுதலில் 1/9 பங்குன்னு சொல்லிட்டாங்க. டிஃபரன்ஸா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க? அவ்வெண்களின் கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க? 45. இப்போ 1/9 × 45. இப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இது எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிச்சிடலாம். 1, இது 5. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல்னது 5. எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 45ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒய் கண்டுபிடிச்சிடலாமா? இது கேன்சல் பண்ணால் ஒய் கேன்சல் ஆயிடுச்சு. 2x = 50. எக்ஸ் = 25. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன்? ஈக்குவேஷன் 1ல் போடுறேன். இப்போ ஒய் ஈக்குவல் என்ன வரும்? இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 45. ஒய் ஈக்குவல் 45 - 25. ஒய் ஈக்குவல் 20. இப்போ எக்ஸு ஒய்யும் தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த 2 நம்பரோட எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 25க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுங்க. 5 எடுத்தா 5, இது 4. அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 25 × 4 100. எல்சிஎம் எத்தனை? 100. புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதினாலே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு இருக்கிற 30 கொஷின் ஒரு 25 கொஷின் வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த 30 அதாவது ஒரு 10 கொஷின் ஏன்னா 15 கொஸ்டின் இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே வேறு எதுவும் வராது. உள்ளது ஈஸியாக கொஷின் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. HCF அண்ட் LCM ஆஃப் 2 numbers is 6,210. அதாவது HCF என்ன கொடுத்துட்டாங்க? 6, LCM 210ன்னு கொடுத்துட்டாங்க. இஃப் தேர் சம் ஆஃப் 2 numbers is 72. சம் ஆஃப் த நம்பர் 72. அவ்வெண்களின் தலைகீழ் எண்களின் கூடுதல், அதாவது ரெசிப்ரோக்கல். இந்த பாயிண்ட் தி சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி நம்பர். நம்மளுக்கு அந்த நம்பர் என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸு ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ரெசிப்ரோக்கல் என்னது? 1/x 1/y என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இந்த ஒய் இங்கே வரும், இந்த எக்ஸ் இங்கே வரும், /xyன்னு வந்துடும். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன கொடுத்துட்டாங்க? 72ன்னு கொடுத்துட்டாங்க. XY எப்படி கொடுக்கலாம்? என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு XYக்கு தான் ஃபார்முலா இருக்குது. எக்ஸு ஒய் ஈக்குவல் என்னது? LCM × HCF. அப்போ நம்மளுக்கு LCM × HCFோட வேல்யூ என்ன தெரியும்? 6, 210 தெரியும். இப்போ இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ 210 × x இதானே அந்த எக்ஸோட வேல்யூ. அப்போ இதில் அப்ளை பண்ணால் இது 6 டைம்னா 1, இது 12. 2 அடிச்சா எக்ஸு, இது 105. 3 அடிச்சா
இது 2, இது 35. அப்போ என்ன வருது? 2/35. அடுத்து பாருங்க, the LCM and the HCF of two numbers is 495 கொடுக்குறா. The sum of their number is 100. Sum of the number வந்து 100, அதாவது x plus y equal to 100. The difference of the number கேட்டிருக்காங்க, x minus y equal to என்னன்னு கேட்டு. மற்றதுக்குலாம் ஏதோ ஃப்ரெண்டு கொடுத்துருப்பாங்க, நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது எப்படிப்பா சால்வ் பண்ணுறது? ஏதோ ஒன்றாவது கொடுத்துருந்தாங்க, சால்வ் பண்ணிட்டோம். இது எப்படி பண்ணலான்னா, நார்மலாக செஞ்சோம் கொஞ்சம் பெருசாக போகும், அதனால் ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் 4xy. இப்போ அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் ஈஸி. நம்மளுக்கு பாருங்க, நம்மளுக்கு என்ன தேவை? 4 இன்ட்டு கூடுதல் என்ன கொடுக்குறாங்க? 100. அப்போ 100 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 5 இன்ட்டு 495. 100 பண்ணால் 10,000. 4 இன்ட்டு 5 20. 495 இன்ட்டு 2 வந்து 10 1 18 19 9900. இப்போ மைனஸ் பண்ணால் 100. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு என்னது? 10. ஃபார்முலாங்கிறது எதுக்காக உருவாக்குறோன்னா, நம்ம கொஞ்சம் வேகமாக செய்யணுங்கிறதுக்காக தான். எல்லா சம்முக்குமே நான் ஃபார்முலா யூஸ் பண்ணல. ஏதோ ஒரு சில சம் வந்து பெருசாக போகுது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு வந்து 5 மினிட்ஸ் அது செஞ்சால் உங்களால் சால்வ் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு அது அடுத்த கொஸ்டினில் ப்ரெஷர் தான். சில இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 100 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி நம்பர். சரி, டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இருக்கலாம், அந்த ஃபார்முலாவில் போட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2xy. அதில் 2xy நம்மளுக்கு பதிலாக என்ன போட்டுருவோம்? 495 இன்ட்டு 5 போட்டுருவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கோங்க. அதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய்யும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இதுக்கும் இதுலேயும் இது வரும், இதுலேயும் அந்த இது வரும். இப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகும். எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்டாக இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 2xy தானே வரும். இதை வச்சு தான் இதுவே உருவாக்கியிருக்கும். இது என்னது? ப்ளஸ் 2x. அப்போ இப்படி வைக்கும் போது இதோட வேல்யூ அப்ளை பண்ணுவீங்க, அதுக்கும் வேல்யூ அப்ளை பண்ணுவீங்க. இதுலேருந்து இது பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அதாவது இது மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அதை வச்சு தான் என்ன பண்ணியிருப்போம்? 4xy எடுத்துருப்போம். அதாவது இது மைனஸ் வரும்னா இப்போ என்ன ஆகும்? இதோட வேல்யூ எதுனா மைனஸ் 4xy அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருப்போம். இது வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, இது என்ன பண்ணியிருக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல். இதுக்கப்புறம் அந்த வேல்யூ என்னது? 100 ஸ்கொயரா? இந்த வேல்யூ என்னது மேம்? 100 ஸ்கொயர் தானே. அது என்ன பண்ணிட்டுனா, நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் தான் தேவை. அதனால என்ன பண்ணுறேன்? இந்த மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணவும் செய்யுங்க. ஃபார்முலாவில் வச்சு அதை டெரைவ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு பதிலாக இவ்வளோ கொண்டு வந்தால் நீங்கள் செய்கிறதுக்கு அதிகமாக போகும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த இது அந்தளவுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி போச்சு. ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்கன்னா, இல்லை ஃபார்முலா எப்படி கேட்குறீங்கன்னு நினச்சேன். பிகாஸ் இது என்னன்னா, இதுவே டெரைவ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். அது பெருசாக போகுங்கிறதுனால தான் இதை யூஸ் பண்ணி சால்வ்.
சரி இதை சால்வ் பண்ணு. இதுவும் அதே மாதிரி தான். என்ன கொடுத்துட்டாங்க? HCF LCM கொடுத்துட்டாங்க. 154 LCM சரி CF எத்தனை 2 கொடுத்துட்டாங்க. LCM வந்து 154 கொடுத்துட்டாங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் தி நம்பர் வந்து x மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. சரி x மைனஸ் ஒய் வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 8ன்னு கொடுத்துட்டாங்க. x ப்ளஸ் ஒய் வந்து என்னன்னு கேட்டு இல்லை மேம் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா சமயம் ஒரு நிமிஷம் மேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதுவே கண்டுபிடிக்கும். எல்லாத்தையுமே நம்மளாம் உருவாக்க முடியும். ஃபார்முலான்றது நம்மளாம் உருவாக்குறது கிடையாது. அதுலேருந்து இன்னும் டெரைவ் பண்ணி கொண்டு வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறோம். நீங்கள் எடுத்தோடனே இந்த ஃபார்முலா எழுதுறீங்கல்ல, உங்களுக்கு எழுதும் போது இப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியாது. எல்லோரும் என்ன யோசிப்பாங்க? இவராக என்ன ஒவ்வொரு சமக்கும் ஒரு ஃபார்முலா போடுறாருன்னு தான் யோசிப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு ஓகே, ஆனால் எல்லாருக்கும் அது புரியாதுல்ல. அதனால இப்படி வந்துச்சுங்கிறது தான் சொல்ல வந்தேன். அதுதான் பெருசாக போதில்லை, அதனால தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப் தானே, படிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, ஈஸியாக இருக்கும். அது ரெண்டே ஆட் பண்ணால் 1 2 3 6 வரும். சரி 6 8 1 9. இப்போ 1 2 9 6 x ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து எண்டு நம்பரை வச்சு எப்படின்னா 1 2 9 6. இப்போ நம்மளுக்கு 9ல் 6ல் முடியுது. அப்போ என்ன இருக்குன்னா 6க்கு நியரபுளாக, அதாவது 6ல் முடியும்னா அது எந்த நம்பராக இருக்கும்? ஒன்று 4ஆக இருக்கும், இல்லைன்னா 6ஆக இருக்கும். அதை வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ நம்மளுக்கு 30 வரைக்கும் எது படிச்சிருந்தோம்? 900 வரைக்கும் படிச்சிருந்தோம். அப்போ இது அதுக்கப்புறம் 1 2 9 6னா 40 தாண்டி போகாது கண்டிப்பாக. அப்போ 34 இல்லைன்னா 36. இது ரெண்டில் ஒன்று. இது ரெண்டில் ஒன்றா வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே ஆன்சர் கண்டிப்பாக கிடைச்சு. என்ன சார் நீங்கள் அதை வச்சு போடலாம். இப்போ என்ன சொல்கிறதுனா, இப்போ இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் என்ன பண்ணலாம்னா 1 2 9 6 ரூட் எடுக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் லாஸ்ட் நம்பர் என்ன முடியுது? 6ன்னு முடியுது. அப்போ ஒன்று 4ஆக இருக்கும், இல்லைன்னா 6ஆக இருக்கும். ஓகேவா? இந்த 12ங்கிற நம்பர் வந்து எந்த ஸ்கொயர் நம்பருக்குள்ளே வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ 3 இல்லைன்னா இன்னும் வந்து 3 தான் வரும். ஓகேவா? அப்போ 3ங்கிற நம்பர் தான் இங்கே எதுலேயே வரும். அப்போ 34ஆக இருக்கும், ஏன்னா 36ஆக இருக்கும். இப்போ 34 வச்சு என்னன்னா இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த 9ங்கிற நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கு. ஓகேவா? இதை தாண்டி இருந்துச்சுன்னா, அதாவது 9ஐ விட இது தாண்டி இருக்குல்ல 12ங்கிற நம்பர், அதனால என்ன எடுத்துக்கணும்னா பெரிய நம்பர் எடுக்கும். இதே இது முன்னாடி இருந்துச்சுன்னா என்ன எடுத்துட்டு போனால் 34 எடுத்துரும். திருப்பியே சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. 4 6ங்கிற நம்பராக வரும். இப்போ 2 நம்பர் எப்படி முடியும்? 6ல் முடிஞ்சுன்னா அது ஒன்று 4 வரணும், இல்லைனா ஏன்னா 4 × 4 16. அதே மாதிரி 6 × 6 என்னது 36. அப்போ முதல் நம்பர் என்ன கண்டுபிடிச்சி? லாஸ்ட் நம்பரு 4ஓ 6ஓ வரப்போகுது தெரிஞ்சிருச்சு. இப்போ 4 இன்னொன்று 6. ஓகே, இந்த 2 நம்பரில் ஏதோ ஒன்று.
இப்போ நம்மளுக்கு வந்து 12ங்கிற நம்பருக்கு ஸ்கொயர் நம்பர் எடுக்கிறோம். ஓகேங்களா? எடுத்தா என்ன வரும்? 9 வரும். இப்போ 9ங்கிறது 3 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 3 தான் இங்கே வரப்போகுது. அப்போ 3 இல்லைன்னா 34 இல்லைன்னா 36 வரும். இப்போ நம்மளுக்கு 9ங்கிற நம்பரை விட இந்த 12 பெருசாக இருக்குது. அதனால என்ன எடுத்துக்கிறோம்? 36 எடுத்துக்கிறோம். இதே சிறுசாக இருந்தால் என்ன எடுத்துருப்போம்? 34 எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ஷார்ட்கட்டில் ஃபஸ்ட் எழுதி வச்சுருந்தோம்ல, அந்த பேஜில் எழுதி வச்சுப்போம். ஒரு இது ஷார்ட்கட் கற்றுக்கிட்டோம்னாலே அதில் முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் மொத்தமாக ஞாபகம் இருக்கும். ஷார்ட்கட்ஸ் இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கனாலே ரொம்ப ஈஸி. முக்கியமாக இப்போ இங்கே பாருங்கள், 1:2:3. அதாவது இந்த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் 3 நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 1:2:3. இப்போ ஹச்சிஎஃப் என்ன கொடுத்துட்டாங்க? 12 கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடச்சுன்னா இந்த நம்பர் என்னென்னு கிடச்சி. இப்போ என்னது? 12, 24, 36. இவ்வளோதான் ஆன்சர். இது எப்படின்னா, இதுக்கு நீங்கள் ஹச்சிஎஃப் எடுத்து பாருங்கள், 12 தான் வரும். ஓகேங்களா? நான் அதை வச்சு உங்கள்கிட்ட சொல்லலை. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு பாருங்கள், இந்த நம்பரு இதோட மல்டிப்ளேவாக தான் இருக்கும். எப்பவுமே ஒரு ஹச்சிஎஃப் நம்பர் வந்து அதோட ரேஷியோ நம்பருக்கு என்னவானா 1 ஆஃப் த மல்டிப்ளேவாக இருக்கு. நான் வச்சு அடுத்த மாடல். எல்சிஎம் கொடுத்தாச்சுன்னா என்ன பண்ணான்னு பாரு. இப்போ நான் என்ன கொடுத்துருக்காங்க? 2 நம்பரோட ரேஷியோ வந்து 2:3 கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் வந்து என்ன சொல்லிட்டாங்க? 48 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு போன சம்பளம் என்ன கொடுத்துருந்தாங்க? ஹச்சிஎஃப் கொடுத்தனால ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஆனால் இதில் எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா அப்படி மல்டிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 1 வர வரைக்கும் செய்வோம். அதனால எல்சிஎம் அப்படி எடுத்துக்க முடியாது. அதனால 2க்கும் இது என்னன்னா 2xன்னு எடுத்துக்கிறேன், இது 3xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இங்கே ஒரிஜினல் நம்பர் கிடையாதுல்ல. இது 2, 3ங்கிறது என்னது? கரெக்டான நம்பர் கிடையாது. அதாவது ஹோல் நம்பர் கிடையாது. ஓகேவா? இது ஒரு ரேஷியோ நம்பர். ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண முடியும்? ஹை பண்ணவும் முடியும், லோ பண்ணவும் முடியும். ஓகேவா? இதில் வந்து ஹை பண்ண முடியும். அதனால என்ன பண்ணிக்கிறோன்னா அது பக்கத்தில் அதோட ஒரிஜினல் நம்பர் என்னன்னு தெரியாதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கேன். ஓகேவா? பட் 2xக்கும் 3xக்கு என்ன எடுத்துக்கணும்னா எல்சிஎம் எடுக்கப்படும். அப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2னா எக்ஸு, 3x. அடுத்த 3 எடுத்தால் என்ன வரும்? எக்ஸு, எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு எடுத்தால் எக்ஸ் தான் வரும். ஓகேவா? அப்போ 2 × 3 × x = என்னது? 48. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 6x = 48. அப்போ x = என்னது? 8. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன தெரிஞ்சிருச்சு? 8ன்னு தெரிஞ்சிருச்சு. 8 இங்கே அப்ளை பண்ண என்ன கிடச்சிரும்? 16, 24ங்கிற நம்பர் நம்மளுக்கு கிடச்சிடும். அவ்வளோ. அடுத்த மாடல் டைப் 4ன்னு எழுதிக்கோங்க. சரி, ஒவ்வொன்றுக்கு நேம் வைக்கணுங்கள. ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ஹோல் நம்பர்ஸ்ன்னு போது. இந்த ஏசிஎம் வந்து ஹச்சிஎஃபோட ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னா ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. செகண்ட் மாடல் என்ன வச்சுக்கியானா இது லெட்டர்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறது. லெட்டர்ஸை வச்சு எல்சிஎம் எப்போ சால்வ் பண்ணுறது. அடுத்து தேர்ட் மாடல் என்ன வச்சுக்கலாம்னா XY மாடல்னு எழுதி. ஏன்னா அதில் ஃபுல்லாகவே எக்ஸ் ஒய் தானே கண்டுபிடிக்கிறோம். மாடல் 4 என்ன வச்சுக்கலாம்னா டிவிசபிள் மாடல்னு எழுதிக்கோங்க. இல்லை இதில் எல்லாத்தையுமே என்னன்னா டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இல்லை இதில் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்போம்? டிவைட் பண்ணி கண்டுபிடிப்போம். அதனால டிவிசிபிள் மெத்தட்னு எழுதி. சரி, ஒரே நிமிஷம் கவனிச்சுக்கோங்க.
ஒரு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் ஆஃப், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து ரொம்ப பேசிக் கொஷின், ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனிச்சு. ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் ஆஃப் 5 digits which is exactly divisible by 72 and 108. 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் யாதுன்னு கேட்டு. எப்படிப்பா 72ஐயும் 108ஐயும் டிவிசபிள் பண்ணுறோம், அதாவது 5 digit நம்பரை வச்சு டிவிசபிள் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதை கண்டுபிடிக்க முடியுமா, எந்த சின்ன நம்பர் வந்து டிவைட் ஆகும்னு கேட்டு. இப்போ எக்ஸாம்பிள் 10,000 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதான் முதல் நம்பர் இருக்குதுல்ல, அதை வச்சு டிவைட் பண்ணோம்னா அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வரல. சரிங்களா? அடுத்து 10,001 இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தால் கண்டுபிடிக்க முடியுமாடா? கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா பெருசாக போகும்ல. அதனால் என்ன பண்ணுறோன்னா, அந்த நம்பரை வந்து 2 நம்பராக இருக்குது. ஓகேங்களா? 2க்குமே போட்டு பார்க்கணும். இப்போ 10,000 டிவைட் ஆச்சுன்னா கூட 72 டிவைட் ஆகுதுன்னா 108 ஆகாது. ஓகேவா? அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஒரு நம்பராக மாற்ற போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஒரு நம்பராக மாற்றுது. அதனால என்ன பண்ணுறோன்னா, எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது அந்த நம்பர் என்ன ஆகும்னா ஒரு நம்பராக மாறிடும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் 2, 3ன்னு வச்சுக்கோங்களேன். 2, 3 எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், 6ங்கிற நம்பர் கிடைக்கும். அப்போ 6ஓட என்னன்னா மல்டிபிள் எல்லாமே என்ன ஆகும், 2, 3ஆல் டிவைட் ஆகும். அந்த கான்செப்ட் தான் இதுவும். 72வும் 108ஐயும் எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்னா ஒரு நம்பராக மாறும். இப்போ ஒரு நம்பராக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், அப்போ அதோட மடங்கு எல்லாமே என்ன ஆகும், இந்த 72ஆலையும் 108ஆலும் டிவைட் ஆகும். அப்போ அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். 2ஆல் எடுக்கிறோம், இப்போ என்ன வருது 36, இது என்னது 54. 2ஆல் எடுத்தால் 18, 27. 3ஆல் எடுத்தால் 9 எடுத்தால் 2, 3. அதுக்கு மேலே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into 2 4, 4 into 9 36, 36 into 2 72, 72 into 3 216. அப்போ எல்சிஎம் எத்தனை 216. சரி, ஒரு நம்பராக மாற்றியாச்சு. நம்மளுக்கு என்னென்னா அங்கே டிவைட் பண்ணுற போகிற நம்பர் என்னன்னு தெரியாது. அந்த நம்பரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்ல. நம்மளுக்கு லீஸ்ட் நம்பர், நம்மளுக்கு 5 digit நம்பர்லேயே எந்த லீஸ்ட் நம்பர், 5 digit நம்பரில் லீஸ்ட் நம்பர் எது, 10,000. அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர். அதனால அதை எடுத்துக்கிறோம். என்ன பண்ணிக்கிறேன், 5 digit நம்பர்லேயே லீஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதை வந்து என்ன பண்ணுறேன், 216ஆல் டிவைட் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லைங்கிட்டு. இப்போ 10,000 216ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 1 வந்து 216 போகுமா, போகாது. 10ம் போகாது, 100ம் போகாது, 10,000 போகும். ஓகேவா? எத்தனை டைம் போகும், 4 டைம் போகும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் செய்யும் போது என்ன தேவைன்னா, நம்ம ஸ்கூலில் ஒன்று பார்ப்போம், ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. மேலே உள்ள நம்பர் பேர் என்னது, தமிழ் வந்து ஈவுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது அந்த கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இனிமேல் நம்ம பார்க்குறது எதுவுமே இது முக்கியமே கிடையாது. எதுனா ரிமைண்டர் தான் முக்கியம். ஓகேவா? அதனால ரிமைண்டர் நல்லா கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. ரிமைண்டர் ஏன்னா மேலே உள்ள நம்பரை கரெக்டாக செஞ்சால் கீழே உள்ள ரிமைண்டரும் கரெக்டாக வரும். ஓகேவா? அதனால ரெண்டுமே முக்கியம்தான். ஆனால் மேலே உள்ள நம்பரை கால்குலேட் பண்ண மாட்டோம். ஓகேவா? சரி, ஓகே. இதை வச்சு 216 4ஆல் போகிறோம்னு வச்சுக்கோங்க. 24 2 6 8 இப்போ 864. மைனஸ் பண்ணால் 10னா 6, 9னா 3, இதுனா 1, 136. இப்போ 0 கீழே இருக்கிற 216ல் எத்தனை டைம் இருக்குன்னா ஒரு 6 டைம் போட்டு பார்க்கலாமா. 36 3 9 1 1 2 9 6. அப்போ 10னா 4, 7 17னா 64. எத்தனை டைம் வருது, 46. ஓகே, நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ரிமைண்டர் கிடச்சிருச்சு. ஓகேவா? ரிமைண்டர் என்னப்பா பண்ணுவோம், எல்லா சமயம் மீதினால என்ன பண்ணுவோம், இல்லை ரிமைண்டர் என்ன பண்ணுவோம், எல்லா சமயமே ஆட் பண்ணுவோமா. ரிமைண்டர்னா மைனஸ் தானே இல்லையா, ரிமைண்டர் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறேன், ரிமைண்டர் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆனால் நம்மளுக்கு ரிமைண்டர் மைனஸ் பண்ணால் என்ன நம்பராக மாறிடும், 4 digit நம்பராக மாறிடும்.
அப்போ 5 டிஜிட் நம்பர் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணிக்கிறேன்? எல்சிஎம் ஆட் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுங்களா? ஏன் எல்சிஎம் ஆட் பண்ணுறேன்? ஏன்னா நம்மளுக்கு எல்சிஎம் வேல்யூ தான் என்னது, அதோட மடங்கு தான் என்ன வரப்போகுது, எல்லாமே நம்மளுக்கு டிவைட் ஆகிற நம்பர். அதனால தான் என்ன பண்ணிக்கிறேன், எல்சிஎம் ஆட் பண்ணுறேன். வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம்னா ஆட் பண்ணக்கூடாது, நீங்கள் இதை எடுத்து ஆட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன் எல்சிஎம் ஆட் பண்ணுறோன்னா அதோட மடங்கு தான் கண்டிப்பாக வருங்கிறதுனால எல்சிஎம் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 4 டிஜிட் நம்பரில் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த நம்பர் வந்து 9936ன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு இது மைனஸ் பண்ணும்போது 9936 தான் வரும். ஓகேவா? அப்போ அந்த நம்பர் வந்து 672வாலையும் 108ஆலையும் டிவைட் ஆகாதுன்னு சொல்லலை, டிவைட் ஆகும். ஆனால் அது 4 டிஜிட் நம்பர். அதனால நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு கேட்டது என்னது, 5 டிஜிட் நம்பர். இப்போ 5 டிஜிட் நம்பர் கேட்டனால எல்சிஎம் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா அதோட நிப்பாட்டிக்குவேன். கொஷினை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு தேவையானதை நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே நான் வந்து எல்சிஎம் ஆட் பண்ணுறது இந்த சம்முக்கு. ஓகேவா? சில சம்மில் என்ன பண்ணியிருப்போம்னா எல்சிஎம் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம், அதோடய நிப்பாட்டிடுவோம். இது ரிமைண்டரோடய நிப்பாட்டிடுவோம். எல்லா சமயமே ரிமைண்டரோடய நிப்பாட்டணும் அதாரும். ஆனால் என்ன பண்ணியிருப்போம்னா இங்கே ஆன்சர் வரல, நான் 4 டிஜிட் நம்பராக மாறிடுச்சு. 5 டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆட் பண்ணுறேன் எல்சிஎம். ஓகேவா? கொஷினை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், எல்சிஎம் ஆட் பண்ண வரும் 216. இப்போ 12 1 5 1 இப்போ 10152. இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது திருப்பி சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஞாபகம் இருக்கும், அம்மா பார்க்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் வராது. இது எப்படி படிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, 5 டிஜிட் நம்பரோ 4 டிஜிட் நம்பரோ, எந்த நம்பர் வேணாங்க. இந்த இதில் வந்து லோயஸ்ட் நம்பர் அதாவது லீஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அங்கே என்ன கேட்கலாம்னா ஹையஸ்ட் நம்பர் கூட கேட்கலாம். ஓகேவா? அது எந்த நம்பரோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஹையஸ்ட் நம்பர்னா எதுப்பா, 4 5 9 போடணும். இது ஹையஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா. லோயஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணியிருப்போம், லீஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா 10,000 எழுதி. ஓகேவா? நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். அதை மாற்றி போட்டிங்கனாலும் ஆன்சர் வராது. ஓகேவா? நான் சொன்னது புரிஞ்சுதா? இந்த 2 நம்பர் தான் இருக்கும். 5 டிஜிட்டில் இது பெருசு, 5 டிஜிட்டில் இது பெருசு, இது சிறுசு. ஓகேவா? இதே 4 டிஜிட்டில் வச்சும் கேட்பாங்க. ஓகேவா? 4 டிஜிட் 5 டிஜிட் 6 போனதே இல்லை. உங்களுக்கு செய்யவே கூடாதுன்னு கேட்டால் தான் 6 போவாங்க. 4ம் 5ம் மட்டும் தான் வச்சு கேட்டிருக்காங்க இது வரைக்கும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா, எதுக்கு நம்ம வந்து ஒவ்வொன்றையும் கொஸ்டின் கேட்டு தான் செய்யணும். ஓகேவா? மனப்படம் பண்ணிங்கன்னா 2 நாளில் 3ஆவது நாள் மறந்துடும். ஓகேவா? சம்ம எப்படி செய்யணும்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்போ ஒரு நம்பராக மாற்றணும். அதுக்காக எல்சிஎம் எடுக்கணும். இது புரிஞ்சிருச்சா? அப்படி கொஸ்டின் கேட்டிங்கன்னா நீங்கள் எதையுமே என்ன பண்ண தேவையில்லை, படிக்கவே தேவையில்லை. 2 நம்பராக இருந்தால் ஒரு நம்பராக மாற்றணும். எல்சிஎம் எடுத்தேன், மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டிவைட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா அங்கே என்ன சொல்லிட்டாங்க, அவங்களே லீஸ்ட் நம்பரில் 5 டிஜிட்னு சொன்னதுனால லீஸ்ட் நம்பரில் 5 டிஜிட் நம்பரை எடுத்து டிவைட் பண்ணுறேன். அவ்வளோதான். எல்லாமே கேள்வியில் கொஷின் இருக்குது, அந்த கொஷினை கேட்டு செஞ்சால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நீங்களாம் உட்காந்து மற்ற சம்பளம்லாம் என்னென்னா டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, இதில் ஒரே லைனில் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் நம்மளாம் யோசிச்சு தான் கண்டுபிடிக்கும். 2 நம்பரை ஒரு நம்பரை மாற்றிருக்காங்க, எல்சிஎம் எடுக்கிறேன். அங்கே டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க லீஸ்ட் நம்பரை, அதனால லீஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணுறேன் 5 டிஜிட்டில். அப்போ டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் கிடைக்குது. ரிமைண்டர் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அதனால் மைனஸ் பண்ணுறேன். ரிமைண்டர் மைனஸ் பண்ணால் எனக்கு 4 டிஜிட் நம்பராக மாறிடுது. அதனால் 5 டிஜிட் நம்பருக்கு மாற்றணுங்கிறக்காக எல்சிஎம் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்படி ஒவ்வொரு கொஷினுமே கொஷின் கேட்டு செஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி என்ன சொல்ல, எப்போ கேட்டாலும் சரி உங்களால் போட முடியும். இல்லையா வச்சுக்கோங்களேன், நான் ஒரு தடவை சரி பார்த்துக்கிறேன் சார், நான் ஒரு தடவை டெஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும், அந்த நிலைமையில தான் இருப்பீங்க. நீங்கள் படிக்கவே கூடாதுன்னா கொஷினை வாசிச்சுட்டு அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை யோசிச்சாலே அழகாக போட்டுடலாம். ஓகேவா? இங்கேயும் அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்டு செய்ய முடியும். இப்போ நான் ஒன்றுமே இல்லை, இதை மொத்தமாக பார்த்துட்டு வந்து நான் செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏற்கனவே பார்த்ததை செஞ்சதை வச்சு செய்யவும் முடியாது. எப்படி ஞாபகம் இருக்குன்னா, இப்படி தான் ஒவ்வொன்றுமே கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வரும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் உள்ள கொஷினை ரீட் பண்ணும்போது தான் அந்த ஸ்டெப்பே வரும். அப்படின்னு கொஷின் கேட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் மேக்ஸை படிக்கவே தேவையில்லை, அடுத்தடுத்து ஈஸியாக போட்டுடலாம். எழுதிட்டீங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் இதில் முக்கால்வாசி சேம் தான். இங்கே என்னென்னா நம்பர் கொடுத்துட்டாங்க, போன சமயம் என்ன பண்ணிட்டாங்க, நம்பர் கொடுக்கல,
இங்கே என்ன நம்பர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க 2497ங்கிற கொஸ்டின் கிரியேட் பண்ணுற பாருங்க. விச் நம்பர் இஸ் ஆர்டர் டு 24 ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ண போகிறாங்களாமா. எந்த நம்பரோட 2497ஓட ஆட் பண்ண போகிறாங்களாமா. விச் இஸ் டிவிசிபிள் பை 3, 4, 5, 6 லீவ்ஸ் நோ ரிமைண்டர். அதாவது ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஆட் பண்ணும்போது 3ஆலையும் 4ஆலையும் 5ஆலையும் 6ஆலையும் அது என்னன்னா மீதி இன்றி வகுப்படுன்னு சொல்கிறாங்க. அதாவது ரிமைண்டர் வந்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் செய்யறது? எப்பயுமே முதல் ஸ்டெப் எப்பயுமே சீம் தான். ஓகேவா? அதான் சால்வ் பண்ணிடுங்க. 3, 4, 5, 6 என்ன பண்ணிடுங்க, ஒரு நம்பராக மாற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம டிவைட் பண்ண முடியும், ரிமைண்டர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால என்ன பண்ணுறேன், எல்சிஎம் எடுக்கிறேன். 3ஆல் எடுத்தான் 1, 4, 4, 5, 8. அடுத்தது 2ஆல் எடுத்தா 1, 2, 5, 1. அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 × 5 30, 30 × 2 60. அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருச்சு, 60 கிடச்சிருச்சு. நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க, நம்ம சொன்னால் தான் புரியும். எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும்தான் முக்கியம். நீங்களாக சால்வ் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஓகேவா? நம்ம போடுறது ரொம்ப ஈஸி தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம புரிஞ்சுக்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். 2497ஓட ஏதோ ஒரு நம்பரை கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னன்னா டிவைட் பண்ணாதான் அது ரிமைண்டர் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடலாமா? 60 டிவைட் பண்ணுறேன். ஏன்னா 4 டைம்னா 240. அப்போ என்னது 97. 1னா 60. இப்போ என்னது 30. என்ன சார் 37 ரிமைண்டர் வருது. ஓகேவா? ரிமைண்டர்னால என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 2497ஓட ரிமைண்டரை மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 0, 6, 2460. அப்போ இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும், இந்த 3, 4, 5, 6 டிவைட் ஆகிருக்கு. இப்படி தானே? ஏன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஆனால் இது ஆன்சர் கிடையாது. இல்லை நான் மறிக்கிறேன். இருங்க சொல்கிறேன் சார். அது +60 சொல்கிறேன். இருங்க வெயிட் பண்ண. இங்கே வந்து என்ன கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு 2460 கிடச்சிருச்சு. நம்மளுக்கு இதுக்கப்புறம் எதுக்கு +60 பண்ணுறீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் சொல்ல வரேன். ஓகேவா? நம்மளுக்கு வந்து 32 இல்லை நான் சொல்கிறேன். ஆனால் என்ன பண்ணியிருப்போன்னா இன்னொரு நம்பரை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு பெரிய நம்பர் என்னன்னா 2497 நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர். இங்கே கொடுத்துருக்க நம்பர் என்னது 2497. இதோட என்ன சொல்லியிருக்காங்க, ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்த நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், இதுலேயும் எல்சிஎம்மோட ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ எல்சிஎம்மோட ஆட் பண்ணால் 2520 கிடச்சிருச்சு. அப்போ அந்த நம்பர் என்னது 2520. ஆனால் இது கொஸ்டினே கேட்டிருக்காங்கன்னா கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எந்த எண்ணெய் கூட்டம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எது கேட்டிருக்காங்க, எந்த நம்பரை கூட்டுறோம் தான் கேட்டிருக்காங்களே தவிர இந்த நம்பரை கேட்டு. ஓகேவா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த எண்ணெய் கூட்டும் போது நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் வந்து மீதி இன்றி வகுப்படும் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த நம்பரை கூட்டும் போதுன்னா இதுலேருந்து இதை 2520லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ எனக்கு 23 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த நம்பர் தான் என்னது கூட்டும் போது நம்மளுக்கு என்னதுன்னா 3, 4, 5, 6 டிவைட் ஆகிற நம்பர். இப்படி செஞ்சீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா பெருசாக போகுது. அதுக்கு பேர் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, இந்த 60லேருந்து இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணுங்க, 23 கிடச்சிடும். இதான் ஆன்சர். இவ்வளோ பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுக்கு தேவையே கிடையாது இந்த கொஸ்டினுக்கு. எல்சிஎம்லேருந்து ரிமைண்டரை மைனஸ் பண்ணுங்க, எனக்கு ஆன்சர் கிடைச்சு. அவ்வளோதான். ஓகேவா? எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சம்பளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதே மாதிரி தான் வந்துடும். ஏன்னா நம்ம அந்த 60க்குள்ளே தான் என்ன பண்ணியிருப்போம், அந்த 37ங்கிற நம்பர் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த 23ங்கிற நம்பர் கிடச்சிருமா? எதுக்கு நம்ம தேவையில்லாமல் அந்த 2497லேருந்து 37 கழிச்சு அதுலேருந்து எல்சிஎம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நம்பர்லேருந்து இதை மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது பெரிய ப்ராசஸ். ஓகேவா? அதுக்கு பேரில் என்ன பண்ணிட்டேன், இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு 60லேருந்து 37 மைனஸ் பண்ணி ஆன்சர் எழுதிட்டேன். ஓகேவா? இப்படி என்னால் சொல்லியிருக்க முடியும். ஆனால் சொன்னால் ஏன் அப்படின்னு கேட்பீங்க. ஓகேவா? அதுக்காக தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே போட்டு எழுதிட்டு 60 - 37 போட்டு 23 எழுதிருங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இவ்வளோ தூரம் செய்யணும்னு அவசியம் கிடையாது.
இது எப்போ செய்யணுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஆர் போட்டு கூட இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தப்பு இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இதை கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணியிருப்போம், ரிமைண்டர் எப்பயும் போல் மைனஸ் பண்ணுறோம். இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, புரிஞ்சா? ரிமைண்டர் மைனஸ் பண்ணது, ரிமைண்டர் மைனஸ் பண்ணிவிட்டேன். ஓகேவா? எனக்கு 2460 கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா அந்த நம்பரை கூட்டணும்னு கேட்டதுனால என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணணும்னு கேட்டதுனால எல்சிஎம் ஆட் பண்ணுறோம். இப்போ 2520ங்கிற அந்த ஒரிஜினல் நம்பரை கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு ஒரிஜினல் நம்பர் என்னன்னு கேட்கல, அந்த நம்பர் என்னன்னு கேட்கல, எந்த நம்பரை கூட்டணும்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணுறேன், இந்த 2520லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணி எழுதுறேன். மைனஸ் பண்ணும்போது தான் எனக்கு 23ங்கிற நம்பர் கிடைக்கும். இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 23. நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணனால எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த நம்பர் தான் ஆன்சரை போட்டுருவாங்க. அது ஆன்சர் கிடையாது, 23 தான் ஆன்சர். ஓகேவா? எனக்கு வந்து அவ்வளோ தூரம் ஏற்றாதீங்க சார் அப்படின்னா 60லேருந்து 37 மைனஸ் பண்ணி எழுதிட்டான், நீட்டாக முடிஞ்சு போச்சு. ஓகேவா? 23 தான் ஆன்சர். கொஷின் வந்து ஒரு லைன் தான்ப்பா. இதுக்கு முன்னாடி சொல்லாது பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் 4 லைன் இருந்துச்சு. ஆனால் அவங்க சொல்ல போகிறத புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இங்கே வேலை. இன்னமும் சொல்கிறேன், இதில் தான் ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்க முடியும் உங்களுக்கு. ஓகேவா? வேறு எந்த டாப்பிக்லையும் ட்விஸ்ட் பண்ணி கேட்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் கண்டிப்பாக புரியாதவங்க கண்டிப்பாக மாட்டிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா கொஷின் வந்து ஈஸியாக இருக்கும்போது முதல்ல இருக்கிறதுலேருந்தே கொஷின் கேட்டுருவாங்க. முதல்ல இருக்கிறத ட்விஸ்ட் பண்ணி கேட்க ட்ரை பண்ணால் கூட நீங்கள் செஞ்சிருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 4ன்னு கொடுத்துருக்க இடத்துல 8ன்னு கொடுத்துருப்பாங்க. மிஞ்சி போனால் அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அதில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஆனால் இதில் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா யாராலையுமே செய்ய முடியாது. கொஞ்சம் யோசிச்சு தான் செய்ய முடியும். ஓகேவா? அதனால தான் எப்படி செய்யணுங்கிறத மட்டும் கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸி. எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா பண்ணி ஒன்று சொல்லி தட்டா. எல்சிஎம் எடுக்கிறோம், டிவைட் பண்ணுறோம், ரிமைண்டர் மைனஸ் பண்ணுறோம். இதான் ஃபார்முலா. இதுதான் வருஷப்படி செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஓகேவா? எல்சிஎம் எடுக்கிறோம், டிவைட் பண்ணுறோம், ஆன்சர் என்னதான் ரிமைண்டர் மைனஸ் பண்ணுறோம். இதை தான் திருப்பி திருப்பி செய்கிறோம். இதை வந்து பெரிய வித்த மாதிரிலாம் கற்றுக்க வேண்டாம். ஓகேவா? கொஷின் புரியாமல் கூட செய்யணும்னு நினச்சேன். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எல்சிஎம் டிவைட் ரிமைண்டர். அதுவும் இல்லைன்னா அப்போயே ஆன்சர் வரலைன்னா என்ன எடுத்துக்கணும், எல்சிஎம் எல்சிஎம் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோ. இது வந்து ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. கேட்கலாம். வேற சப்ஜெக்ட் லைவ் போல் எழுதிட்டீங்க தானே கொஸ்டின்? சரி, அடுத்தது ஒரு நிமிஷம் ஹோம்ஒர்க் மட்டும் கொடுத்தீங்களே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதில் இல்லை, அதனால் நானே கொடுத்தேன். Find the LCM of find the HCF of இல்லை HCF கேட்டிருக்காங்க.
கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோங்க. ஆப்ஷன் எழுதிக்கோங்க. Find the GCD. எத்தனை ஆசன்ப்பா? ஹோம்ஒர்க்கில்